உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த வீட்டு உள்ளார ஏதோ ஒரு துஷ்ட சக்தி நுழைஞ்சுக்குது. அத நானும் உணர்றேன். இன்னைக்கு கூட மொட்டை மாடிக்கு துணி எடுக்க போ சொல்ல யாரோ என்ன ஃபாலோ பண்ண வந்தா மாதிரியே தோணுச்சு. நான் போக சொல்ல அங்க எந்த ஒரு பூவும் இல்ல. ஆனா திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பூ இருந்துச்சு. நானும் சுத்தி முத்தி தேடி பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. சரி அங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு நான் கிட்ட போய் பார்த்தா தமன்னா தான் அங்க நின்னா. சரி ஒருவேளை அது தமன்னாவோட பூவா இருக்குமோன்னு நினைச்சா அது தமன்னாவோடதும் இல்லன்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாம பொம்மி அக்கா வந்தாதான் எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும்னு நீ சொன்னல. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணி நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன். மெய்யாலுமே அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பா என்னாண்ட பேசுறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு உன்னாண்ட நான் கேட்டப்போ அதுக்கான நேரம் வரும்போது பாப்பா சொல்ல வர்றத உனக்கே தெரியும் நீ சொன்னல. இப்ப என்னடானா இப்போ நந்தன் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே எப்படி நான் சமாளிக்கிறது, அதுல இருந்து புதுசா அது என்னென்ன செய்ய போகுதுன்னு கூட எனக்கு தெரியலையே. என்னத்துக்கோசரம் இப்படி வேக வேகமா நீந்துற? இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியலையே. அந்த துஷ்ட சக்திய பத்தி தெரிஞ்சுக்கிற காலம் வந்து விட்டது. அப்போ நீ சொன்னதெல்லாம் நந்தன் தான் இருக்குது அப்படின்னா இதுவும் கண்டிப்பா நடக்கும். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நீ தான் எனக்கு வழிகாட்டணும். இந்த மாசம் கார்த்திகை மாசம். கார்த்திகை நட்சத்திரம் 1000 நட்சத்திரங்களை உள்ளடக்கி இருக்கும். இருந்தாலும் அதுல இருக்கிற 6 நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த 6 நட்சத்திரமும் இந்த மாசம் வர பௌர்ணமியில ஒண்ணு கூடும். அந்த பௌர்ணமியில 3 விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு ராணிய கொல்றது, இன்னொன்னு அவ வயித்துல வளர தசாவதானி குழந்தைய பலி கொடுக்கறது. அப்போ மூணாவது ராணிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த பொம்மி ஆவி வெளியில வரும். அப்போ அந்த பொம்மியோட ஆவிய சீர்கொலைச்சி 7வது உலகமான பாதாள உலகத்துக்கு அனுப்பிடுவேன். அக்கா நீங்க சொல்ற மாதிரியே அப்படி அனுப்பிட்டா என்னக்கா நடக்கும்? அந்த பாதாள உலகத்துல பொம்மியோட ஆவி போயிட்டா அடுத்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளால மறுபிறப்பு எடுக்கவே முடியாது. இந்த உலகத்துக்குள்ளேயும் வர முடியாது. அதான் வேணும். இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல்ல? நான் சொன்னதெல்லாம் நடந்து முடியற வரைக்கும் உன்னோட உயிர் ஆபத்துல தான் இருக்கும். என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? என் உயிர் போயிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணு ப்ளீஸ். இன்னைக்கு நைட் நடக்க போறத மட்டும் பொறுத்திருந்து பாரு. ஐயோ என்ன செய்யறது தெரியல. என்னக்கா இது? விட்டலாச்சாரியார் படத்துல வர பேய் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறா. என்னமோ சொல்றா, என்னென்னமோலாம் செய்யறா. ஒண்ணும் புரியல தம்பி. ஐயோ
ஏண்டா மனு ம்? ரொம்ப பவர்ஃபுல்லான பிசாசுன்னு சொன்னாங்க. ஆனா ராணி ரூமுக்குள்ள கூட இதால போக முடியல. இது எப்படி ராணியை கொல்ல போகுது? அட யோ சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? மாமா என்ன பண்றீங்க? ஏன் உங்களை நீங்க அடிச்சுக்கிறீங்க? என்ன ஆச்சு? என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் செய்றீங்க? எல்லாம் தானாவே நடக்குதுக்கா. ஆனா நடக்குதா? ப்ளீஸ்க்கா போனா போதுக்கா மன்னிச்சு விட்டுருக்கா. அவரை விட்டுருமா ப்ளீஸ். இனிமேலாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்கு. சரி, உன்னால ஏன் ராணியோட ரூம்குள்ள நுழைய முடியல? அவளுக்கு இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு சக்தி தொன போயிட்டு இருக்கு. அதனாலதான் அவளை யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அந்த சக்தி தான் இப்ப என்னையும் உள்ள போக விடாம தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அது என்ன சக்தின்னு கண்டுபிடிச்சி செயலிழக்க வைக்கணும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நான் சொல்றத மட்டும் இப்ப செய்யுங்க. இப்படிதான் நீங்க செய்யணும். சரி, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். சொல்ற மாதிரி செய்றேன். உங்க கைய நீட்டுங்க. பூ மாலையா இருக்குன்னு பார்த்தா ஏதோ மண்டை ஓட மாலை கொடுக்கறியே. கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. சரி, செய்றேன் செய்றேன். ஐயோ ஐயோ, எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குது. தம்பி, எனக்கு பதிலா நீங்க உள்ள போங்களேன். ஆமா மாமா அட போங்கக்கா, இப்ப நானே அடிச்சுக்கிட்டேன் பாத்தீங்கல்ல. திரும்ப வந்து என்ன அடிக்க போகுதுக்கா. நீங்க போங்கக்கா ப்ளீஸ். ஓ மா பாத்துமா. எனக்காக போங்கக்கா. போய் தொலைக்கிறேன். நல்ல வேளை தப்பிச்சோம். அப்பா, எந்திரிச்சுக்க போறான். என்னக்கா முடிஞ்சதா? முடிச்சிட்டேன். சூப்பர்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.